பயத்திலேயே பேய் படம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அத மறந்துடாத பேய் படம். நடுங்க. இந்த மாதிரி பேய் படத்தை வந்து லைஃப் நான் பார்த்து இல்லை, ஓப்பனா சொல்றேன். ஏன்னா வந்து உள்ள போய் போனதுல இருந்து அப்படியே பணம் பிடிச்சி வெளியே வரைக்கும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கேன். மம்மி பேய் எல்லாம் காட்டியிருக்காங்க உள்ள. மம்மி பேய்ங்க நிக்கிற அந்த காலத்துல பேய் படம் அதுல கூட பயமா பயமே இல்ல. அந்த அடுப்புல வந்து அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டு ஒரு பேய் காலை விட்டுன்னு இருக்கும். அந்த பேய் கூட பயமா இருக்குல்ல. பயமே இல்ல. கடல்ல விளையாடுறாங்க, கேன்ல எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க பேய். பேய் பயந்து போகுது. அத ஹீரோயின் வேற அடிக்கிறாங்க. அந்த ஹீரோயினை பார்த்தாங்க பயந்துறாங்க ஒரு சீன்ல. மேக்கப் போட்டாங்க. அந்த மேக்கப் தூக்கி பேய்க்கு போட்டாங்க. அல்டிமேட் அந்த மரண மொக்க. நான் ஆக்சுவலா நல்லா இருக்கணும் படம் சோழிய முடிச்சிட்டேன். இல்ல ஏங்க நானும் அதுக்கு தான் வந்தேன். நானும் வந்து சரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காரு, கொஞ்சம் போயிட்டு ஒரு 4 பிளஸ்ஸா சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். இல்ல கொஞ்சம் மைனஸா இருந்தா கூட பிளஸ்ஸா சொல்லலாம். மொத்தமா மைனஸ். ஆக்சுவலா ஆனா ஜிவி பிரகாஷ் ஏமாந்துட்டாரு. இந்த கதையை வந்து நீங்க ஸ்டோரியா சொல்லும் போது மேபி கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்திருக்கும். பட் அதை எடுக்கிறதுன்றது வந்து இந்த டிரெக்டருக்கு வரலன்றது என்னோட வேற எதுவும் கிடையாது. கடல்ல கிரீன் மேட்ல எடுத்துறாங்க. ரிவ்யூ கொடுக்க வர நாங்க வேணா படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அவரை கூப்பிட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க, இந்த லான்ச்சுக்குன்னு சொல்லிட்டு அவரு போய் படம் நல்லா இருக்காது நான் சொல்ல முடியும். அவர்லாம் அப்படிதான் படம். நான் இன்னும் என்ன பேச விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, படம் அப்புறமா சரி மனசு கஷ்டப்படுவாங்க. ப்ரொடக்ஷன் டீம் எல்லா டீமும் சுத்தி இருக்காங்க பாவம். ஏன்னா என்னென்ன எஃபர்ட் போட்டு இருப்பாங்க. ஒரு 60 நாளோ 90 நாளோ அவங்க கஷ்டத்தை போட்டுதான் எடுத்திருப்பாங்க. நான் தப்பு சொல்லல. பட் இருந்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணலையே. அந்த தம்பி நல்லா அந்த தம்பி வந்து நல்லா நச்சாப்ல. அவரு என்ன லாஸ்ட் வரைக்கும் வந்தாரு. ஆனா அவரையும் பாதி நேரத்துல பேய் வச்சு அனுப்பிட்டீங்க. அந்த பிள்ளையும் அனுப்பிட்டீங்க. ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளே சொதப்பிட்டாங்க. வேற எதுவும் மனசு எனக்கே கஷ்டமா இருக்கு. நல்ல கதை, இவ்வளவு பேரோட உழைப்ப ஒரு ஸ்கிரீன் பிளே எடுத்துட்டு போகாம முடிச்சு விட்டீங்களோன்ற ஒரு மன கஷ்டம் தான் இருக்கு. இந்த பேயின்றது பேய்ங்க. அது அத பார்த்தா பயப்படுங்க. உள்ள இருக்கிறவன் சிரிக்க கூடாதுங்க. டென்ஷன் மரியாதையா போயிடுச்சு. அது இந்த பேய்லாம் எப்படி தெரியும் இந்த பேய் காட்டுறது? ஐயோ இந்த பேயா, இது ரொம்ப பயங்கரமான பேயாச்சே அந்த மாதிரி எடுத்துச்சு. சிரிப்பு ஏற்றுற மாதிரி கம்ப்ளீட்லி அப்செட்டுங்க. என்ன தப்பா யாரும் நினைச்சுக்காதீங்க. நல்லது சொல்லணும் தான் வந்தேன். என்ன டைரக்டர் நல்லது சொல்ல கம்ப்ளீட்லி. படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நீங்க வந்து அந்த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ஹாரி பாட்டர் இந்த மாதிரி படங்களை வந்து நம்ம தமிழ்ல பாக்குற மாதிரி ஒரு அந்த அதே தரத்தோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா கிரியேட் பண்ணிருக்காங்க. கடல்ல அதான் அந்த மொத்தமாவே கடல்ல நடக்கிற கதை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கடல்ல நீங்க போட்ல டிராவல் பண்ணி வந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஞாபகம் இல்ல, கதை வந்து ஹாலிவுட் மூவி மாதிரி எதுவும் இல்லை. பட் அப்கோர்ஸ் வந்து நீங்க விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து நல்ல சூப்பரா பண்ணிருக்காங்க. அது வேண்டாம், அது ஸ்பாயிலர்மா. இதுல ஏன் பாசிட்டிவா பண்ணிருக்கேன்னு கேக்குறீங்களா? படம் பார்த்துட்டு